الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ما بعثت لأعانى إنما بعثت رحمة صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் பாக்கியம் வழங்கியிருக்கிறான். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மிகப்பெரிய தொடர்பை நமக்கு தந்திருக்கிறார். அவர்களை நேசிக்கும் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அவர்களை பின்பற்றும் இடத்தில் நிறுத்தினார். அவர்களின் உம்மத்தில் நாம் இருக்க அவன் தௌஃபீக் செய்தான். அரும்பெரும் பாக்கியம். எனக்காக துஆ செய்கிறவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போதும் இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறேன், இங்கே நான் ஏதேனும் நலவு செய்யலாம், தீமையும் செய்யலாம். இரண்டு நிலைகளிலும் எனக்கு ஹைரையே நாடுகிறவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு கட்டம் அவர்கள் இப்படி அறிவிக்கிறார்கள், ஹயாத்தி ஹைருல் லக்கும் மமாத்தி ஹைருல் லக்கும், நான் வாழ்வது உங்களுக்கு பெரும் பாக்கியம் என்றார்கள். நான் வாழ்வது உங்களுக்கு நலவான காரியம், பாக்கியமான காரியம் என்கிறார்கள். ரொம்பவே மகிழ்ச்சி பெற்றார்கள் சஹாபிகள். அடுத்து சொன்ன வார்த்தை, ஓ மமாத்தி ஹைருல் லக்கும், என் வஃபாத்தும் மரணமும் உங்களுக்கு பாக்கியம். நான் வாழ்வதும் ஹைரானது, நான் மௌத்தாகுவதும் மரணிப்பதும் வஃபாத்தாகுவதும் உங்களுக்கு ஹைர். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஹயாத்துக ஹைருல் லனா, தாங்கள் வாழ்வது எங்களுக்கு பாக்கியம், அதில் எந்த மாற்று கருத்துகளும் இல்லை. ஆனால் தாங்கள் வஃபாத்தாகுவதும் மரணிப்பதும் எங்களுக்கு எப்படி பாக்கியமாக இருக்க முடியும்? தாங்கள் வாழ்வதுதான் பாக்கியம், தங்கள் வஃபாத், எங்களை விட்டும் நீங்கள் பிரிவதும் மரணிப்பதும் எங்களுக்கு எப்படி பாக்கியம் என்று கேட்டபோது காரூண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எல்லாம் நினைவில் கொண்டு சொன்ன வார்த்தை, நான் வாழ்கிற போது அது பாக்கியம், என் வஃபாத்தும் பாக்கியம். ஏன் தெரியுமா? பொரிலத் அலைய ஆமாலு உம்மத்தி, என் சமூகம் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை, அவர்கள் செய்கிற அந்த செயல், அவர்கள் ஈடுபடுகின்ற காரியம் அனைத்தும் எனக்கு காட்டப்படுகிறது என்றார். இப்ப இந்த சபை முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. என் வஃபாத்துக்கு பின்னால் நீங்கள் செய்கிற அமல்கள் எனக்கு காட்டப்படும். இன் ஹைரன், அதில் நல்லது இருக்குமையானால் நீங்கள் ஸலவாத் ஓதுகிறீர்கள், திக்ர் செய்கிறீர்கள், தொழுகிறீர்கள், தானம் தர்மம் ஈடுபடுகிறீர்கள், நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களேயானால் ஃபஷக்கர்துல்லாஹ், நான் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்கிறேன் என்றார். ஏன் நன்றி சொல்லணும்? நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால், எந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுவீர்களேயானால், ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது அதற்கு நன்றியோடு நம்ம இருக்கணும். 4 பேருக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறானா, அதை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். கரெக்டா தொழுகிற வாய்ப்பு கொடுத்தானா நன்றி சொல்லணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே நல்ல நிலையிலே இருக்கிற வாய்ப்பை கொடுத்தானா நன்றி சொல்லணும். நல்ல குடும்பத்தை கொடுத்தான், நல்ல பிள்ளைகளை கொடுத்தான், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? நீங்கள் நன்றி சொன்னால் கொடுத்த அந்த நல்லதை அல்லாஹ் தொடர்ந்து கொடுப்பான், தொடர்ந்து கொடுப்பான். நீங்கள் நன்றி சொன்னால் உங்களுக்கு கிடைத்த அந்த நியாமத்து இன்னும் கூடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குது, நிறைய நலவுகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான், நிறையவே அல்லாஹ் பாக்கியங்களை கொடுத்தான். ஆனால் அதை இழந்தது, அதை காணாமல் ஆக்கியது அல்லாஹ் அல்ல காரணம், நாமே காரணம். கிடைத்த போதெல்லாம் அதில் நாம் அந்த மகிழ்ச்சியில் நாம மறந்தது அல்லாஹ்வை தான் மறந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு எல்லா நிலைகளிலும் நம்முடைய காரியங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். நான் அதுதான் சொன்னேன், இந்த உம்மத்தில் நாம் பிறந்ததுதான் பெரிய பாக்கியம். நான் நலவு செய்கிறேன், நற்பாக்கியமான காரியங்களில் ஈடுபடுகிறேன், ஆனால் நான் நன்றி சொல்லாம போயிடுறேன். அப்படி போறதுனால என்ன நடக்குது? கிடைச்ச இந்த பாக்கியம் கட்டாயி போயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு செய்தியை கவனியுங்கள். நீங்கள் நலவு செய்தால் ஒரு கால் நீங்க நன்றி செலுத்தாம போய் அந்த நலவு உங்களை விட்டு தூரமாயிடக்கூடாது என்பதற்காக, நீங்கள் நலவு செய்வது எனக்கு காட்டப்பட்டால் நான் நன்றி சொல்கிறேன். யாருக்கு? நம்ம எல்லாருக்காகவும் நபிகள் நாயகம் நன்றி செலுத்துகிறார்கள். இப்ப என் வஃபாத்து ஹைரு தானே என்று கேட்டார். நான் மரணித்ததும் உங்களுக்கு பாக்கியம். உங்கள் அமல்களில் நலவுகள் நடக்கிற போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன். அல்லாஹ், என் சமுதாயம் செய்யற இந்த நல்ல அமல் கட்டாயம் இல்லாம தொடர்ந்து செய்ய தௌஃபீக் செய்வாயா. நான் நல்லா இருப்பதற்கு, நான் வாழ்வதற்கு, நான் வளர்வதற்கு, நான் உயர்வதற்கு
எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றியோடு துஆ செய்கிறார்கள். கொடுத்து வச்சவர்களா இல்லையா நாம்? என்ன தவம் செய்தோமோ அல்லாஹ் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்தில் பிறக்க வைத்தான். நினைத்து பார்க்க வேண்டும், நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்து சொல்றான், இன் கைரன் பஷக்கருத்துல்லாஹ் வ இல்லா ஃபஸ்தக்ஃபிரு லஹும். என் சமூகத்தின் அமல்கள் எனக்கு காட்டப்படும் போது அது நல்லதா இல்லை, பாவம் செய்யறான், தப்பு பண்றாங்க, அவங்க குற்றம் செய்வது எனக்கு காட்டப்படுது. நம்ம தான் வெக்கப்படணும், நம்ம வெக்கப்படணும். சாலிஹீன்கள் நோன்பு வைத்தாங்க, காரணம் கேட்ட போது சொன்னாங்க, எங்கள் அமலை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அது காட்டப்படுகிற போது என் பெருமான் என்னை பார்த்து சந்தோஷப்படும் நோன்பு நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுடைய அமல்கள் காட்டப்படுகிற போது எப்படி காட்டப்படணும்? நல்லதா காட்டப்படணும். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் மனதிலே உறுதி கொள்வோம், அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். நம்ம அமல் ஒவ்வொரு நாளும் காட்டப்படுது. ஒரு ஹதீஸில் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் காட்டப்படுகிறது நீங்கள் செய்கிற அமல். நான் பார்க்கிறேன், அது நனவாக இருக்கிற போதெல்லாம் நன்றி சொல்லுகிறேன். நல்லது இல்லை, தவறு செய்கிறீர்கள், பாவம் செய்கிறீர்கள், அதுவும் எனக்கு காட்டப்படும். அப்படி காட்டப்பட்டால் அல்லாஹ்வே என்னுடைய சமூகம் தெரியாமல் பாவம் செய்கிறார்கள், அழிச்சிடாத அல்லாஹ், கோபப்பட்டாத அல்லாஹ், அதாப இறக்கிறாத அல்லாஹ், அவர்களை மன்னிப்பாயாக என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த சமூகம் தவறு செய்கிற போது, பாவம் செய்கிற போது அழிவுகள் வரக்கூடாது என்று நான் கையேந்துகிறேன். நீங்க பாவம் செய்துட்டு மன்னிப்பு கேட்காம உட்கார்ந்துக்கிடுவீங்க. பாவம் செய்துட்டு மன்னிப்பு கேட்கலன்னா அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிடக்கூடாது. நீங்கள் பாவம் செய்த பின்னால் மன்னிப்பு கேட்கவில்லையா, நான் உங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இப்போது நான் ஞாபகப்படுத்துவேன், நமக்கு கிடைத்த மாபெரிய பாக்கியம் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த சமூகத்தில் பிறந்ததுதான் பெரிய பாக்கியம். அவர்களின் ஹயாத்தும் நமக்கு பாக்கியம், அவர்களின் வஃபாத்தும் நமக்கு பாக்கியம். ஒரு மாபெரிய பரக்கத்து நிறைந்த சமூகம் நாம். நம்மீது அல்லாஹ்வின் அன்பும் நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் பேசும் செய்தி, நபி பெருமானாரை குறித்து சொன்னான், உங்களை இந்த உலகத்திற்கு அருளாளராக அனுப்பினோம் என்றான். நீங்கள் அன்பாளர், அருளாளர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி அடிக்கடி சொல்வாங்க, நீங்கள் மண்ணில் உள்ள மக்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், உங்களுக்கு ரப்பே இரக்கம் காட்டுவார். நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். உலகத்திலே இரக்கமற்ற இதயம் வேண்டாம் என்கிறார்கள். சில பேருக்கு கல்புல இரக்கமே வர்றது இல்லை, கல் நெஞ்சு. யாரு கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருப்பவர்கள் பசித்து இருக்கிற போது நீ வயிறு நிரம்ப சாப்பிடாதே என்று சொன்னவர்கள். உன் அண்டை வீட்டில் குழந்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள் என்கிற போது, உன் வீட்டு பிள்ளைகளுக்கு நீ பலகாரம் வாங்கி வந்தால், உன் வீட்டு பிள்ளைகளுக்கு மிட்டாய்களோ சாக்லேட்டுகளோ வாங்கி வந்தால், உன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்கி வருவாயாக. எங்கே இரக்கம்? எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற அந்த வாழ்க்கை? உன் பக்கத்து வீட்டில் குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு தந்தை இல்லை அல்லது அரவணைப்பு இல்லை, அந்த பிள்ளைகள் ஏக்கமாக இருப்பார்கள். உன் பிள்ளைகளுக்கு நீ பலகாரம் வாங்கி வந்தால் உன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் வாங்கி வருவாயாக. அப்படி பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி வருவதற்கு உனக்கு பணம் இல்லை என்றால், அல்லது பணம் இருந்து மனம் இல்லை என்றால், நிறைய பேர்கிட்ட பணம் இருக்காது, நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும், மனம் இருக்காது. உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க நினைக்கிற நீ உன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் வாங்கி வந்து விடு.
ரஹ்மத்துல் ஆலமீன் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்தின் அருளாளர், அன்பாளர், கருணை உடையவர் என்று மாத்திரம் இங்கே தீர்மானிப்பதில்லை. கருணை குணமுடையவர்களை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உருவாக்கியவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அவங்க கருணை உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட அந்த சப்ஜெக்ட முடிக்கிறது இல்லை. வாழையடி வாழையாக கருணையாளர்கள் அவர்களின் சமூகத்தில் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். இந்த சமூகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? உம்மத்தும் மர்ஹூமா, கருணை காட்டப்பட்ட சமூகம். கருணை காட்டப்பட்ட சமூகம், இரக்கம் காட்டப்பட்ட சமூகம். நம்ம இரக்கம் உள்ளவங்களா வாழணும் அல்லவா? உன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்கி வா. அப்படி வாங்கி வருவதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை, அது பணம் இருக்குது, மனம் இல்லை. பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வசதியா இருக்கிறாங்க, அவங்க நம்ம பிள்ளைகளை விட கூடுதலா உயர்ந்த பொருளை சாப்பிடுறாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளைகளை ஏற்க வைத்து விட்டு, பார்க்க வைத்து விட்டு உன் பிள்ளைக்கு கொடுக்காது. உனக்கு கொடுக்க மனசு இல்லை அல்லது பணம் இல்லை, உன் பிள்ளைகளுக்கு வாங்கி வருவது தப்பில்லை. உன் பிள்ளைகளுக்கு வாங்கி வந்த பின்னால் உன் பிள்ளைகளின் கைகளில் அந்த பலகாரங்களை கொடுத்து விட வேண்டாம். அதை கொண்டு உன் பக்கத்து வீட்டுக்கு அவர்கள் போக அனுமதிக்காதே. மாறாக உன் பிள்ளைகளை கையில் இழுத்து கொண்டு உன் வீட்டுக்குள்ளே கொண்டு உட்கார வைத்து அவர்களின் கையில் பலகாரத்தை கொடுக்க வேண்டும். கொடுத்த பின்னால் உன் வீட்டு கதவை தாளிடுவாயாக. உன் வீட்டு கதவை தாளிடுவாயாக. மற்றவங்க அப்படி இப்படி இருக்க வச்சிருங்க, அங்கே இருக்கட்டும். கவனம் சிதறுதல் ஏற்படக்கூடாது. உன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு பலகாரம் வாங்கி கொடு. கொடுக்க முடியவில்லையா? மனமில்லை அல்லது பணம் இல்லை, உன் பிள்ளைகளுக்கு நீ வாங்கி வரும் பலகாரங்களை அவர்களின் கையில் கொடுத்து பக்கத்து வீட்டுக்கு போக அனுமதித்து விடாதே. அவர்களை உன் வீட்டுக்குள்ளால் கொண்டு உட்கார வைத்து பலகாரங்களை கையில் கொடுத்து உன் பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போய்விடாமல் கதவை தாளிடுவாயா? ஏன்? உன் பிள்ளை இந்த பலகாரத்தை கொண்டு அடுத்த வீட்டுக்கு போகும்போது அந்த பிள்ளை அதை பார்த்து ஏக்கமானால் அல்லாஹ்வின் வருத்தம் வந்து விடக்கூடாது என்றார். பிள்ளைகள் இயங்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு ஏக்கம் வரக்கூடாது. கருணை என்றால், அன்பு என்றால் இதுதான் அன்பு. நம்ம யாரை பத்தி நினைக்கிறது இல்லை. நாம கண்குளிர்ச்சியா இருப்பது மாத்திரமே நமக்கு குறிக்கோளாக இருக்கிறது. நான் மறந்து விட்டேன், நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சமூகம். இந்த சமூகத்திற்கென்று ஒரு கட்டுப்பாடு உண்டு. கருணை உருவான காத்தமுன் நபியின் அவர்களின் உம்மத்து நாம். அந்த கருணை நமது வாழ்க்கையோடு இருக்க வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான் இல்லையா, நீங்கள் அருளாளரும் அன்பாளரும், முத்தமிடுகிறார்கள். ஒரு கிராமவாசி வந்து சொன்னார், அத்துகப்பிலு சிபியான், பிள்ளைங்களை முத்தம் கொடுக்கிறீங்களே. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, நீங்க எல்லாம் முத்தம் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. பிள்ளைங்களை முத்தம் கொடுக்க மாட்டீங்களா? இன்னலி அஷரா சிபியான், எனக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தர் கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லைன்னா. எனக்கு பிள்ளைங்க 10 பேர் இருக்கிறாங்க, யாருக்கும் முத்தம் கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் அருவருப்பா இருக்குது, அது எப்படி முத்தம் கொடுக்கலான்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, உலகம் உள்ள வரையும் சிந்திக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். அப்படி நீ முத்தம் கொடுப்பதை யோசித்தால் உன் இதயத்தில் அன்பை அல்லாஹ் துண்டு போட்டு விடுவானோ என்று பயப்படுகிறேன். கட்டாயிரும் அன்பு உனக்கு, இரக்கம் பிடுங்கப்படும். பாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அன்னலார் வைத்திருந்த அன்பு என்பது சரித்திரத்தின் பக்கங்களின் பாடம். எந்த அளவிற்கான அன்போ! பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தால் பல பேர் ரசூலுடைய வீட்டுக்கு வருவாங்க. ஒரு தடவை பாத்திமா நாயகி வருகிறார்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருக்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கதவை தட்டினாங்க. தட்டுற போது என் பெருமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹாதிஹி தக்கு ஃபாத்திமா. வெளியில நின்று பேசலாம் மாட்டாங்க, கதவை தட்டணும். தட்டும் போது சொன்னார்கள், இதோ இந்த தட்டு. தட்டினார்களே, இந்த தட்டுக்குள்ளால்
என் மகள் ஃபாத்திமாவின் தட்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தம் கொடுக்கல, வாப்பான்னு சொல்லல, தட்டும் போது இந்த சவுண்டு என் ஃபாத்திமாவின் சவுண்டு என்றார். அன்பு என்பது கதவை திறப்பாங்க, கூப்பிட்டு உள்ள கொண்டு வச்சிருவாங்க. இங்கே தன் அருகாமையில் ஃபாத்திமா நாயகி முத்தம் கொடுக்கிறார்கள். எப்போது? நிக்கா செய்து கொடுத்த பின்னால், நிக்காவுக்கு பின்னால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வெளிநாடு வெளியூர் பயணங்களை குறித்து விளக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பயணம் போனாலும் போய் வந்து பள்ளிவாசலில் இறங்குவார்கள், 2 ரக்காத்து காணிக்கையாக தொழுவார்கள். மொத்த சன்னாபி ஃபாத்திமா, 2வது ஃபாத்திமா நாயை தான் சந்திப்பார்கள். பொதுவா எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, ஆண் மக்களை விட பெண் மக்கள் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. வீட்டுல பையனும் இருப்பான், பொண்ணும் இருக்கும், பொண்ணு மேலதான் பாசம். ஆனா துவா கேட்கிற போது பையன் பிறக்கணும்னு துவா கேட்கிறது. எல்லாரும் என்ன துவா கேட்கறது? அதுல துவா செய்யுங்க, வீட்டுல குழந்தை உண்டா இருக்காங்க, ஒரு பையன் பிறக்கணும், ஆண்மகன் பிறக்கணும், துவா செய்ய சொல்றது. ஆனா பாசம் பூரா பெண்மகள் மீதுதான். காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்களை குறை சொல்லவில்லை. நான் கொஞ்சம் சுகக்குறைவானால் என் மகன் கண்டும் காணாமலும் போவான், என் மகள் துடித்தே போவான். கடைசி காலத்தில் அருகாமையில் இருந்து மூச்சாக கவனிக்கக்கூடிய பாக்கியம் பெண்மகளே பெறுகிறார். பையனை விட பெண்மகள் கல்வில பெற்றோர்கள் பாசம் அதிகமா இருக்கும். நமக்கும் பெண்மக்கள் மேலதான் பாசம் கூட இருக்கும். ஆனா கொஞ்சம் வித்தியாசம் காட்டிடுவோம். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பையனுக்கு கொடுக்கிற அந்தஸ்த பொண்ணுக்கு கொடுக்கறது இல்லை. நான் அடிக்கடி ஒரு செய்தியை படித்ததுண்டு, பார்த்ததுண்டு, சொன்னதுண்டு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபி பெருமக்கள் நிரம்ப இருக்கிறாங்க. ஒரு 3 வயது நிரம்ப பெற்ற ஒரு சிறுவன் ஓடி வந்தான். அந்த சபையில் இருந்த சஹாபி ஒருவர் அந்த பையனை கையில பிடித்து முத்தமிட்டார், நெஞ்சில் அணைத்தார், மடியில உட்கார வைத்துக் கொண்டார். ஒரு சில நிமிடத்தில் ஒரு 2 வயது 1.5 வயது உள்ள ஒரு சிறுமி ஓடி வருகிறாள். அந்த சிறுமியை கையை பிடித்து பக்கத்தில் உட்கார வைத்தார். பார்த்து கொண்டார்கள் பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள் சீரான வாழ்க்கையை, சரியான வாழ்க்கையை. சருகுகிற போதெல்லாம் சரி செய்கிற ஒரு வாழ்க்கை. எப்படி கோழி தன் குஞ்சுகளை கொஞ்சமும் செதற விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுமோ அதற்கு 1000 மடங்கு ஒரு தாய் தன் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட 1000 மடங்கு இந்த சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எங்கள் உயிரை காட்டிலும் உயர்ந்தவர்கள் நபிகள் நாயகம். அவர்கள் மீது நான் எத்தனை அன்பு பெற வேண்டும், நபி பெருமானார் மீது எவ்வளவு நேசம் வைக்க வேண்டும், எவ்வளவு மஹப்பத்து கொள்ள வேண்டும். நான் நல்லா இருக்கணும் கவலைப்படுகின்ற ஒரு ஆன்மா ஹயாத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து பூஞ்சோலையில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நல்லா இருக்கணும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்களே, எப்படி? நீங்கள் செய்கிற அமல்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன், நான் வஃபாத்தானாலும் உங்களுக்கு அது பாக்கியம். நீங்கள் பாவம் செய்தால் நான் இங்கிருந்து மன்னிப்பு கேட்கிறேன். எத்தனை அற்புதம்! நான் செய்யற பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்க தவறிடுறேன். எங்க உம்மா கூட எனக்காண்டி மன்னிப்பு கேட்கறது இல்லை, எங்க வாப்பா என் புள்ள யாரும் மன்னிப்பு கேட்கறது இல்லை. எனக்காக மன்னிப்பு கேட்கும் இந்த உலகத்தின் ஒரு ஆன்மா முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம் கொடுத்து வைத்தவர்களா இல்லையா? அந்த சிறுமி வந்தால் 1 வயசு 1.5 வயசு உடையவள் ஓடி வந்த சிறுவனை கையில் பிடித்த அந்த சஹாபி புத்தமலை பொழிந்தார், நெஞ்சில் நினைத்தார், மடியிலே உட்கார வைத்தார். அந்த சிறுமியை சும்மா அப்படியே கையை பிடிச்சு பக்கத்தில் உட்கார வைத்தார். முத்தமும் இல்லை, நெஞ்சின் அணைப்பும் இல்லை, மடியில் இருக்க இடந்தரவும் இல்லை.
சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த சிறுவன் யார் என்று கேட்டார்கள். இப்னி யா ரசூலல்லாஹ், நான் பெற்ற என் அன்பு மகன் என்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த சிறுமி யார் என்று கேட்டார்கள். அதுவும் நான் பெற்ற மகள் என்றார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்கிறார்கள், அல்லா துஸவ்வி பைனஹுமா, அல்லா துஸவ்வி பைனஹுமா, உன் மகன் ஓடி வந்த போது கரம் பற்றி கொண்டாய், முத்தமலை பொழிந்து கொண்டாய், நெஞ்சில் அணைத்துக் கொண்டாய், மடியில் இருக்க தந்தாய். ஓடி வந்த உன் மகள், அவளும் அதை பார்த்தால் மகிழ்ந்தால், அவருக்கு முத்தம் இல்லை, அணைப்பு இல்லை, மத்தியில் இடமில்லை, மடியில் மிந்தியில் இடமில்லை, அவள் மனசு என்ன பாடுபடும் என்று கேட்டாங்க. எங்க வாப்பா என் அண்ணனை முத்தம் விட்டாங்க, என்ன முத்தம் விடல. அண்ணனை நெஞ்சோடு அணைச்சாங்க, என்ன அணைக்கல. என் காக்காவை அணைச்சிட்டு என்ன அணைக்கல. காக்காவுக்கு முத்தம் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல. அந்த சிறுமி மனசு பாடுபடுமா இல்லையா? அல்லா துஸவ்வி பைனஹுமா, ரெண்டும் ஒன் பிள்ளைகள் என்கிற போது சமமாக நடக்க கூடாதா? நீ ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஆண்மகனுக்கு ஒரு தகுதியும், பெண்மகள் நீ பெற்ற பிள்ளைதானே. இன்னைக்கு நிறைய வீட்டுல இது இருக்கு. பெண்மகள் பக்கத்தில் இருக்கிறா, பையன் இருக்கிறா, ரெண்டு பேருக்கும் உம்மா சோறு போட்டு வைக்கிறாங்க. ஒரு முட்டை இருக்குது சாப்பாட்டுல, பொண்ணு மகளுக்கு ஒரு முட்டை இருக்குது. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. பொம்பளை பிள்ளைங்க பொதுவாக கொஞ்சமா சாப்பிடுவாங்க. பையன் அந்த முட்டையை சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை சோத்துல ஒரு குத்து, உள்ள குத்துனா உள்ள ஒரு முட்டையை மறைச்சு வச்சிருக்காங்க அம்மா. இந்த சோத்துல ஒரு அமுக்குனா உள்ள முட்டை இருக்கு, தூக்கிட்டான். அந்த பொண்ணு வேகமா சாப்பிட்டுட்டு ஒரு அமுக்குது, கையை போய் தட்டையில கட்டுறதை தவிர முட்டையை காணல. பெற்றெடுத்த தாய் இல்லையா? ஒரு தாய்க்கு முன்னால் ஆண்மகனும் பெண்மகனும் சமம் இல்லையா? அன்பு காட்டுவதில், அரவணைப்பதில், உதவி செய்வதில், அவர்களை தூக்கி வளர்ப்பதில். அல்லா துஸவ்வி பைனஹுமா, சமமாக நடந்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள் காரூனிய சீலர். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி கேட்டாங்க, வத்தகுல்லாஹ் ஆதிலு பைன அவுலாதிக்கும், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வாதிலு பைன அவுலாத், அவுலாது என்ற அரபி சொல்லுக்கு ஆண் பெண் மக்கள். உங்கள் ஆண் பெண் மக்களுக்கு முன்னால் நீதமாக நடங்கள். பெண்மகளுக்கு ஒரு நீதி, ஆண்மகளுக்கு ஒரு நீதி. அந்த தந்தை குற்றவாளி. பெண்மகளை கொஞ்சம் வித்தியாசமாக, ஆண்மகனை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தால் அந்த தாய் குற்றவாளி. சொத்து கொடுக்கிற போது ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. அது அல்லாஹ் கொடுத்த நியதி. அது பங்கு வைக்கிற போது, சொத்து கொடுக்கிற போது தானே தவிர அன்பிலுமா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. அது சமமாக இருக்க வேண்டுமா இல்லையா? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன ஒரு செய்தியை பொதுவா எல்லாரும் துவா செய்ய சொல்றது, வயிற்றுல புள்ள, எங்க வீட்டம்மா கொஞ்சம் மாசமா இருக்கிறாங்க, உஸ்தாத் துவா செய்யுங்க, எப்படியாச்சும் ஒரு பையன் பிறக்கணும். இப்போ நான் கேட்டேன், ஏற்கனவே குழந்தை இருக்கா? இருக்குது, முன்னால ஒரு பையன் பிறந்திருக்கான், ஏற்கனவே ஒரு பையன் பிறந்திருக்கான், இப்பவும் இன்னொரு பையன் பிறக்கணும். பெண்மகள் அது 3வது பார்த்துக்கிடுவோங்கிறார். சரி, அல்ஹம்துலில்லாஹ், பையனுக்கு துவா செய்தும் பையன் பிறந்தான். அடுத்து ஒரு 6 மாசத்துல நிற்கிறார், வீட்டுமா குழந்தை உண்டாயிருக்காங்க, என்ன செய்யணும்? பையன் பிறக்கணும். எங்க 3வது பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்களே, அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம். எத்தனை பேர் ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்பது தடையில்லை, தவறில்லை, ஆசைப்படலாம். ஆனால் பெண்மகள் ஆண்மகனை விட கொஞ்சம் அன்பு கூடுதல் பெற்றவர். நம்ம எங்க போனாலும் நம்ம மேல கவனமாட்டே இருப்பார். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, அதற்கு எனக்கு 2 பையங்க, 2 பையங்களையும் நல்லா வளர்த்தேன், டாக்டர் ஆக்கிட்டேன். 2 பேரையும் டாக்டர் ஆக்குறதுக்கு படாத பாடுபட்டேன், ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த நேரம் நிறைய காசுகளை பூரா கொடுத்து 2 பேரையும் டாக்டர் ஆக்குனேன். அவர் சொன்ன வார்த்தை இன்னும் நம்ம மனசுல ஆறல. நான் இப்போ உடல்நல குறைவா இருக்கிறேன், நான் உடல்நலம் குறைவாக இருக்கிறேன். பையங்க 2 பேரும் டாக்டர், 2 பேரும் தனி
மருத்துவமனைக்கு போறாங்க, கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு போறாங்க, தனியா 2 பேரும் ஆபீஸ் போட்டிருக்கிறாங்க, கிளினிக் வச்சிருக்கிறாங்க. எனக்கு சுகம் இல்லை. என் மகன் சொன்னேன்ப்பா, சுகம் இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் கவனிச்சுட்டு போன்னு சொன்னேன். எனக்கு சுகம் இல்லை, கொஞ்சம் கவனிச்சுட்டு போன்னு சொன்னேன். அவன் பதில் சொல்றான், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொண்டு காட்டுங்க அப்பா, கூட்டு போறதுக்கு யாரும் இல்லை, நான் பக்கத்து வீட்டு பையன் சொல்லிட்டு போறேன், கூட்டு கொண்டு காட்டுங்க. என் மகன், அவனை டாக்டராக ஆக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான், ஆக்கினேன். நான் சுகமில்லை, என்னை கொஞ்சம் கவனித்தால் அவன் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாம், மருந்து கொடுக்கலாம். அவன் கிளினிக்கு தனியாக வைத்திருக்கிறான். நான் டியூட்டிக்கு போகணும், டைம் ஆச்சுன்னு சொல்லி என்ன கவனிக்காம அவன் டியூட்டி பெருசுன்னு போயிட்டான். அதனால் நான் கேட்டதற்கு நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில காட்டிக்கான்னு போறான். ரொம்ப மன சங்கடப்பட்டு போனேன். பிள்ளைங்களை நான் கேட்டேன், பிள்ளைங்களை ஓத வச்சிங்களா, ஏதாவது மார்க்க கல்வி கொடுத்தீங்களா? நான் பெரிய பாவி ஹதரத், 2 பேரையும் மதரசா கிட்டேயே ஒதுங்க விடல, 2 பேரையும் டாக்டர் ஆக்குனே தவிர மார்க்கத்தை கொடுக்கல. தப்பு பண்ணிட்டீங்களா ஹஜ்யார், தப்பு பண்ணிட்டீங்களே. உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை கொடுத்திருக்க வேண்டுமே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் அன்பை கொடுத்திருக்க வேண்டுமே. முஹப்பத்துர் ரசூல் உங்கள் பிள்ளையின் இதயத்தில் இருந்திருக்குமையானால் அவன் இன்றைக்கு டியூட்டியை லீவ் போட்டு விட்டு உங்களை கவனிப்பான். எனக்கு ஒரு புரோகிராம் ஏத்திருந்த வெளியூர்ல, எங்க புரோகிராம் ஏத்தாலும் கேன்சல் பண்றது இல்லை. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் போயிடுறது. பஸ் ஓடல, கார் ஓடல, எது ஓடாட்டாலும் ஏதாவது ஒரு வாகனத்துல போய் சேர்ந்துடுறது. அவங்களா கேன்சல் பண்ணாதான் போகாம இருக்கிறது, கொடுத்த வாக்க காப்பாத்துறது. ஒரு கட்டம் தகப்பனார் இருக்கிற காலம், இன்னைக்கு புரோகிராம் வெளியூருக்கு போகணும். நான் போகிறதுக்கு உள்ள நேரம் காலையில புறப்படணும், வாப்பாட சொன்னேன், வாப்பா போகணும்னு. இல்லப்பா எத்தனை மணிக்கு போகணும்? அப்போ கேட்டுக்காந்தாங்க. அந்த டயத்துல போய் கேட்டேன், இல்லை இந்த புரோகிராம் போக வேண்டாம், கேன்சல் பண்ணிருந்தாங்க. புரோகிராம்னா அங்க ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும், வர்றதாக. கேன்சல் பண்ணுப்பா, எனக்கு கொஞ்சம் ஆள் வேணும் துணைக்கு, சோம் இல்லை. சரி வாப்பா, கேன்சல் பண்ணிடுவோம். அப்பமெல்லாம் போனே இல்லை, அந்த காலம் செல்போன் இல்லை. செல்போன் இல்லைன்னா அவங்களுக்கு தகவல் தந்தி தான் கொடுக்கணும், அல்லது போஸ்ட்ல போய் பேசணும், போஸ்ட் ஆஃபீஸில் போய் பேசணும். நான் போய் பேசினேன். அங்கே புரோகிராம் எனக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க, அந்த டயத்துக்கு நான் போகணும். அதுக்கு முந்தைய புரோகிராம் ஆரம்பத்துக்கு முந்தி பேசுகிறேன். நான் வரணும், எந்த மாற்றம் இல்லை. தகப்பனார் ஹிதுமத்துக்காக இருக்க சொல்லிட்டாங்க, தகப்பனாருக்காக நான் இருக்கிறேன், அல்லாவுக்காக மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி போனை வச்சுட்டேன். இது வரைக்கும் நான் கட் பண்ணதே இல்லை இந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி கட் பண்ணேன். சொன்னேன், என்ன பெரிய பரக்கத், மேடையில் அறிவிக்கிறாங்க. ஹதரத் பேசவர் இருந்தது, ஹதரத் அவருடைய தகப்பனாரின் ஹிதுமத்துக்காக அவங்க வரல. அந்த வார்த்தை பல்லாயிரம் இதயங்களுக்கு பெரிய சிகிச்சையாக போய் சேர்ந்தாங்க. வாப்பாவுக்காக ஒரு நிகழ்ச்சியே கட் பண்றாங்களா? அப்ப வாப்பாவுடைய ஹிதுமத்து எவ்வளவு பெருசு என்று பல பேர் உணர முடிந்ததை தவிர அதற்கு கலந்து கொள்ளவில்லையே என்ற குறை எனக்கு வரவில்லை. நான் கலந்து கொள்ளாமல் இருந்ததால் இன்னும் கண்ணியம் கூடியது. ஏன்? பாப்பாவுக்காக. எதனால? பாப்பா நம்மளை இல்ம கொடுத்தாங்க, ஆலிமாக்குனாங்க. இங்கே நான் இருக்கிறேன், ஹரமில் இருப்பேன், தவாஃபில் இருப்பேன். தவாஃபு காலையில முதல் தவாஃபை சுத்தி முடிப்பேன். இந்த தவாஃபின் மொத்த நன்மைகளும் எங்க உம்மா வாப்பாவுக்கு நசீபாக்குவாயாக. ஒவ்வொரு நாள் காலையும் யாசீனும் தபாரக்கும் ஓதுவதுண்டு. ஒவ்வொரு நாளும் நான் ஹரமில் இருந்தால் தவாஃபை முடித்த போது இதன் நன்மை எங்க வாப்பா அம்மாவிற்கு, அவர்களுக்காக நான் ஹஜ்ஜு செய்வேன். ரப்புல் ஆலமீன் கொடுத்த பாக்கியம். அன்று இரவு நான் ஹரமில் படுத்திருக்கிறேன். மௌத்தா போனவங்களுக்கும் நமக்கும் எந்த லிங்கும் இல்லைன்னா இல்லை. நன்மைகள் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அது நான் படுத்திருக்கிறேன், பாப்பாவை நான் பார்க்கிறேன் ஹரம்ல. எனக்கு முன்னால காபத்துல்லாவுல பாப்பா நின்று தொழுதுட்டு இருக்க மாதிரி கனவு கண்டேன். அவங்களுக்காக அன்னைக்கு ஹஜ்ஜை முடிச்சிருக்கு. அல்லாஹ் காட்டுனான், அது அங்கீகரிக்கப்பட்டதாக. அவங்க ஹரம்ல நிக்கிறாங்க, எனக்கு முன்னால் நின்று தொழுதுட்டு நிற்கிறாங்க.
பெற்றோர்கள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நான் அன்பு காட்டுவதற்கு தகுதி என் தாயும் தந்தையும். ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாளராக இருந்து மறையவில்லை, அன்பாளர்களை உருவாக்குகிறார்கள். இந்த ஒமார் ஸல்லல்லாஹு ரஹ்மத்துல் ஆலமீன் உலகத்திற்கு அன்பாளராக அருளாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பி வைத்தோம் என்றால் அவர்களோடு அன்பும் அருளும் முடியவில்லை. அன்பாளர்களும் அருளாளர்களும் உலகம் உள்ள வரையிலும் வருவதற்கான வாழ்க்கையை இந்த உலகத்தில் தந்தவர்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜார் தப்பு பண்ணிட்டீங்க ஹஜ்ஜார், 2 பிள்ளைகளையும் டாக்டர் ஆக்குனீங்களே, ஓத வச்சிருக்கலாமே, ஒரு ஆலிம் டாக்டராக ஆக்கியிருக்கலாம். மதரசாவிலே அல்லாஹ்வை சொல்வார்கள், ரசூலை சொல்வார்கள், தாயின் கண்ணியம் தந்தையின் மரியாதை தரப்பட்டிருக்கும். அவரு கொஞ்சம் சுகம் குறைவா போச்சு, வீட்டுல படுத்துட்டார். அவங்க பையங்க அப்போதும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போயிடுறாங்களே தவிர ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் அவரை கூட்டு கொடுக்கல. அந்த கட்டத்துல அவர் முடியாம ஒரு ஆட்டோ எடுத்து போட்டு என்னை சந்திக்க வந்தார். நம்ம பேர்ல ரொம்ப மஹப்பத். அதுல ஒரு அனுமதி கொடுங்க. என்ன அனுமதி? என் பையங்க 2 பேருக்கும் நான் பதுவா செய்ய அனுமதி கொடுங்க. 2 பேரும் நல்லா இருக்க கூடாது. நான் படுத்துட்டேன், என்ன கவனிக்கல. நான் டாக்டர் ஆக்கி வைத்தேன் பிள்ளைகளை. படுக்கையில் விழுந்த என்னை கவனிப்பதற்கு கூட நசீப் இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்வது என்ன, மலர்ப்பது என்ன, கையேந்துவதற்கு அனுமதி உண்டான்னு கேட்டார். அழுதார். என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. பாப்பா தயவு செய்து பத்வா செய்திடாதீங்க. உங்க பிள்ளைங்க உங்க பத்வாவுக்கு பின்னால நல்லா இருக்க மாட்டாங்க. பாப்பா, தகப்பனார் பத்வா செய்தா பிள்ளைங்க நல்லா இருக்கவே மாட்டாங்க. தாய் பத்வா செய்தா தாய் பத்வா பெற்ற பிள்ளைங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. செய்திடாதீங்க பாப்பான்னு. அந்த மனம் எத்தனை வேதனைப்பட்டு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகள் ஃபாத்திமாவை எப்போது முத்தமிடுகிறார்கள்? நிக்காவுக்கு பின்னாலும் மெம்பர் படியில நிக்கிறாங்க. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புங்கிறது சொல்வதற்கல்ல, வாழ்வதற்கு. இரக்கம் என்பது அது இதயத்தில் குடியிருக்க வேண்டும். அது பஜார்ல போய் காசு கொடுத்து வாங்குறதல்ல இரக்கம். மனித சுபாவத்தோடு உருவாக வேண்டும். ஒருவர் கஷ்டப்படுவார், அவரை பார்த்து நான் இறக்கப்பட வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வந்த போது யா ரசூலல்லாஹ் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. என்னமா ஆயிஷான்னு கேட்டாங்க. புகாரி ஷரீஃப்ல வருது. ஒரு அம்மா வந்தாங்க, பசிக்குதுன்னாங்க. கையில 2 பெண் குழந்தையை கூப்பிட்டு வந்தாங்க. பசிக்குது யா ரசூலல்லாஹ். அந்த அம்மா சொல்லும்போது ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க, அம்மா ரொம்ப பசியா இருக்குது. நான் உடனே அந்த அம்மாவை பார்த்து இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள போனேன். ஒன்றும் இல்லை வீட்டுல. நபியினுடைய வீடு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நம்ம பேர்ல ரொம்ப அன்பு காட்டி இருக்கிறான். நம்ம சாப்பிட்டு மிச்சம் நிறைய கடந்து வீணாயி தூர போடும் வாழ்க்கை வீட்டில் குவிந்திருக்கிறது. இன்றைக்கு என் மக சாப்பிட ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் என்ன வைக்கல. என் மனைவிக்கு சாப்பிட வழி இல்லைன்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் வைக்கல. அல்லாவுக்கு நம்ம ரொம்ப நன்றி செலுத்தணும். அல்லாஹ் இன்னைக்கு நம்மளை நல்லாவே வச்சிருக்கான். அல்லாஹ் நன்றியோடு இருக்க செய்வானா? எல்லாரும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நல்லாவே வச்சிருக்கிறான். நம்ம ஒண்ணு நம்மளை கைவிடல அல்லாஹ். என் மகன் பசியில போகல, என் மனைவி பசியா கிடக்கல, எங்க உம்மா பசியா இருக்கல, எங்க வாப்பா பசியா மௌத்தா போகல. அல்லாஹ் வீட்டுல சாப்பிட வழியை கொடுத்தான். எந்த அளவிற்கு கொடுத்தான்? சாப்பிட்டு போக மிச்சம் பல மாதங்கள் இருக்கிற அளவிற்கு கொடுத்தான் அல்லாஹ். வீட்டுல போய் தேடி பார்த்த ஒண்ணும் இல்லை. ஆயிஷா நாயிஷா யார்? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அன்புக்கு சொந்தமானவர்கள். அவர்களை யாராவது பேசினால் அவர்கள் பதில் பேச மாட்டார்கள். அல்லாஹ்வே பதில் சொல்வார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒருவர் திட்டினால் அல்லாஹ் அவரை திட்டி ஆயத்து இறக்கினான் திருக்குர்ஆனிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முழுக்க அல்லாஹ் பதில் சொல்வான். அப்படிப்பட்ட தன் ஹபீபை அவங்க வீட்டுல சாப்பிட ஒண்ணும் இல்லை. உள்ள போனேன், தேடுங்க, ஒண்ணும் கிடைக்கல. ஒரு பேரிச்ச மலை மட்டும் இருந்துச்சு.
எனக்கும் மனசு வரல. அந்த ஒன்றை கொடுத்தா என்ன செய்வாங்க, வேற வழி இல்லை, சும்மா அனுப்பக்கூடாது. அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து கையில கொண்டு கொடுத்தேன். அன்னை ஆயிஷா நாயகி அந்த பழத்தை வாங்கி, அந்த அம்மா பசிக்குதுன்னு சொன்ன அந்த ஸ்ரீதேவி பக்கத்துல வந்த தான் 2 பெண் மக்களை 2 பக்கமா வச்சிருந்தாங்க. அந்த பழத்தை 2ஆ பிளந்து இந்த குழந்தைக்கு ஒரு பாதி, இந்த குழந்தைக்கு பாதியை கொடுத்துட்டு அவங்க அந்த பசியுடனேயே பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டாங்க. யார சொல்லலாம், அந்த அம்மா சாப்பிடல. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுப்பாங்க. ஒரு தாய் அதுதான் தாய். தான் 1000 நாள் பசி இருப்பாள், தன் மகன் பசித்திருக்க அனுமதிக்க மாட்டான். அந்த பழத்தை 2ஆக பிரித்து இந்த மகனுக்கு ஒரு துண்டும், இந்த மகனுக்கு ஒரு துண்டும் கொடுத்து விட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. யார சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாரெல்லாம் இப்படிப்பட்ட பெண் மக்களால் சோதிக்கப்படுகிறார்களோ, உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறேன். நாளை மறுமையில் நீங்கள் நரகம் போகும் நிலை வந்தால் அந்த பிள்ளைகள் நரகத்திற்கு தடுப்பு சுவராக நின்று உங்களை காப்பாற்றுவார்கள். தடுப்பு சுவர், உங்களை காப்பாற்றுவார்கள். மன்னால சலாச பனாத்தின் வாத்தபஹுன்ன வாஹுசன தாதீபஹுன்ன வஅல்லமஹுன்ன வாஹுசன தஅலீமஹுன்ன வலகுல் ஜன்னா. எந்த ஒரு தந்தை 3 பெண் மக்களை பெற்றெடுத்தாரோ, அந்த 3 பெண் மக்களுக்கும் ஒழுக்கம் கொடுத்து, மார்க்கம் கொடுத்து, கல்வி கொடுத்து, நல்ல ஆண்மகனை தேர்ந்தெடுத்து நிக்காகும் செய்து வைத்தாரா, அந்த தந்தை அவர் சொர்க்கவாசி என்றார். 3 பெண் மகளை பெற்றெடுத்து, ஒழுக்கம் கொடுத்து, மார்க்கம் கொடுத்து, கல்வி கொடுத்து, அந்த பெண் மக்களை அழகாக உருவாக்கி ஒரு நல்ல பொருத்தமான மாப்பிள்ளையை பார்த்து நிக்கா செய்து வைத்தால் அந்த தந்தைக்கு சொர்க்கம். உடனே ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், அவ இசனை 2 பெண் மகளை, ஏன்னா அவர்கிட்ட 2 பெண் மகள் இருப்பாள், 2 பெண் மகளை பெற்றெடுத்து 2 பெண் மகளுக்கும் ஒழுக்கமும் மார்க்கமும் கொடுத்து 2 பெண் மக்களையும் அவர் நிக்காக செய்து வைத்தால் அவருக்கும் சொர்க்கம் கிடைக்குமா? ஆமான்னா, ஆமா, 2 பெண் மகளை பெற்று 2 பெண் மக்களை உருவாக்கி அழகாக்கி ஒழுக்கம் மார்க்கம் கொடுத்து கல்வி கொடுத்து நல்ல மாப்பிள்ளையை பார்த்து முயற்சி செய்து நிக்கா செய்து வைத்து விட்டால் பெண்மகளை வளர்த்த தந்தைக்கு சொர்க்கம். ஒரு சஹாபி கேட்டார் ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ், நாங்கள் கேட்டிருந்தால் ஒரு பெண் மகள், அவவாஹிதா யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு பெண் மகளை நான் பெற்றெடுத்தேன், வளர்த்தேன், கல்வியும் ஞானத்தையும் மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் தந்தேன், அழகான மாப்பிள்ளை பார்த்து நிக்கா செய்து வைத்தேன், அந்த ஒரு பிள்ளையை ஒழுக்கத்தோடு வளர்த்து மார்க்க ஞானமும் கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்ததற்காக எனக்கு சொர்க்கம் உண்டுமா என்று நான் கேட்டிருந்தால் ஆம் என்று சொல்லி இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸில் ஒரு சஹாபி கேட்டார், ஒரே ஒரு பெண்மகள் எனக்கு இருக்கிறாள், அழகாக வளர்த்து நல்ல நிக்கா செய்து வைத்து விட்டேன், உனக்கும் சொர்க்கம் என்றார். பெண்மகள் பிறப்பது பரக்கத், அது ஒரு பாக்கியம். உங்கள் வீட்டுக்கு பரக்கத்து வேணுமா? அல் பிந்து பரக்கத்துன். உங்க வீட்டுல பெண்மகள் இருந்தால் வீட்டுக்கே பரக்கத்துன்னா, உங்க வீடு பரக்கத். நீ வீட்டுல பாருங்க, 2 ஒரு பொண்ணு இல்ல, எல்லாமே ஆம்பளைங்களா இருந்தா வீடே ரசிக்காது, வீடே அழகா இருக்காது. வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்கான், எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வாங்க. ஆமீன் சொல்ல யோசிக்காதீங்க, தைரியமா சொல்லுங்க. பெண்மகள் பிறந்தால் வீடே பரக்கத்தாகி விடும். நான் நிறைய உதாரணம் சொல்றது உண்டு. எனக்கு பெண்மகள் பிறந்த பின்னால் அல்லாஹ் என்னை பாக்கியமாக்கினான். எனக்கு பெண்மகள் பிறந்தால் பாக்கியமாக்கினான் அல்லாஹ். அந்த பிள்ளைகளுக்கு எல்லையில்லாத அன்பு என் மீது கொடுத்தான். இன்றைக்கு நான் இப்போது இங்கே இருக்கிறேன். செல்போன் எடுத்து நீங்கள் பார்த்தால் காலையில இருந்து ஒரு 5 போன் வந்திருக்கு, 10 போன் வந்திருக்குதுன்னா என் பிள்ளைங்க போட்ட போன் தான் அதிகமா இருக்கும். பாப்பா எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, காலையில போனா காலை நாஸ்டா பண்ணீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, மதியம் என்ன சாப்பிட்டீங்க, ஓய்வு எடுத்தீங்களா? அது பெண் மக்களுக்கே உள்ள பாசம். சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கடைசி நேரம் உத்தம நபிகள் சர்காரை ஆலம் உடல்நலம் குறைவாக இருந்த போது அருகாமையில் வந்து அமர்கிறார்கள். அன்னையர் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து, பாத்திமா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கஷ்டத்தை பார்த்து பெருமானார் சிரமப்படுறாங்க. சக்கராத்து கஷ்டமா இருக்குது,
அவர்களுக்கு அந்த நிலையை தாங்க இயலல்ல. அவங்க முகமெல்லாம் வாடி போகுது. கையில வச்சா அவ்வளவு சூடு பெருமானார் மேல. பெருமானார் ஒரு துணியை வாங்குறாங்க, கருப்பு துணி. பக்கத்துல ஒரு குவளையில தண்ணி. அந்த துணியை குவளையில முக்குறாங்க. முக்கிய போது துணி ஈரமாச்சு. அவங்க கஷ்டத்தை தாங்கலங்கிறதுனால அந்த துணி எடுத்து முகத்துல போடுறாங்க. போட்டு அடுத்த நிமிஷம் துணி காஞ்சு போயிருது. அவ்வளவு ஹீட்டு முகம். மீண்டும் துணியை முக்குறாங்க, முகத்துல போடுறாங்க. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், ரொம்ப கஷ்டப்படுகிறீர்களே இந்த ஹாத்தமுன் நபியின் இடத்துல சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்திமாவின் அழுகையை எந்தல் நபிகளால் தாங்க முடியவில்லை. ஆயிஷா நாயகி இருக்கிறார்கள், அன்னை ஹப்சா இருக்கிறார்கள், அன்னை மைமூனா இருக்கிறார்கள், நபி பெருமானாரின் மனைவியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஜைனப் இருக்கிறார்கள். கண்கலங்கி கொண்டிருக்கிறாள் தன் அன்பு மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்துறாங்க. ஒண்ணும் இல்லம்மா பாத்திமா, கவலைப்படாதீங்க. சொல்ல பாத்திமா நாயை கேட்கல, அவங்களால முடியல, அழுக. உடனே பக்கத்துல கூப்பிட்டு காதுல ஒரு செய்தி சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தி கேட்டு இன்னும் அழுதுட்டாங்க. பாத்திமா அழுதாங்கன்னா எல்லை மீறி அழுக போகுது. ரசூல் தாங்க இல்ல. உடனே திரும்ப கூப்பிட்டு இன்னொரு செய்தியை சொல்ல பாத்திமா சிரிச்சாங்க. பாத்திமாவின் சிரிப்பில் நபி மகிழ்ச்சியாக. ஆயிஷா நாயை கூப்பிட்டு கேட்டாங்க, இங்க வாமா பாத்திமா, மாணவி அவங்க சொன்னாங்களே நீங்க அழுதுட்டீங்களே, ரெண்டாவது கூப்பிட்டு சொன்னாங்களே சிரிச்சீங்களே, என்ன ரகசியம் என்று கேட்டேன். அது என் பெருமான் கொடுத்த ரகசியம் என்றார். ரகசியத்தை சொல்லக்கூடாது. ரகசியம் உள்ள காதுல கூப்பிட்டு சொன்னாங்கன்னா ரகசியமாச்சே. சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை பாத்திமாவால். பெருமானாரின் கஷ்டம் தாங்க இயலாமல் அழுகை. கடைசி ஒரு கட்டம் கூப்பிட்டு சொன்னாங்க, பாத்திமா, உன் தந்தை இன்றையோடு கஷ்டம் முடிய போகிறது பாத்திமா என்றார். இனி உன் தந்தைக்கு கஷ்டம் இல்லை, இதுதான் கஷ்டப்படும் கடைசி நாள் என்றார்கள் அன்னை பாத்திமுத்து ஸஹரா. அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னையோட கஷ்டம் முடிஞ்சு தெளிவாயிடுவாங்க என்று உணர்கிற கட்டம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் வஃபாத் ஆகிறார்கள். நபியின் மரணம், தாங்க முடியாத கஷ்டம், கண்ணீர் மல்க. பாத்திமா இப்படி சொன்னார்களாம், நாங்கள் ஜிப்ரீலை கூப்பிடுகிறோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்கே வாருங்கள், நாங்கள் செய்தி சொல்கிறோம், இனி உங்களுக்கு உலகத்துக்கு வர்ற வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக கொண்ட என் தந்தையே, யா பதா, அம்மா ஓதுற வார்த்தை புகாரி ஷரீஃப்ல பதிவாகும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மாவா, சொர்க்கத்தை தங்குமிடமாக ஆக்கி கொண்ட என் தந்தையே. எல்லாம் சொல்லுதாங்க, அழுதாங்க, சமாதானமாக இல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு. அடக்கம் செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அடக்கம் செய்துட்டு சஹாபாக்கள் கண்ணீரோடு வர்றாங்க. தாங்க முடியாத துயர்ல நிக்கிறாங்க. அந்த மண்ணை போட்ட கைய கூட அந்த கழுகல்ல, துடைக்கல்ல, தட்டல்ல. பாத்திமா நாயகி வாசல் வந்து நின்றுட்டு அனஸ் பின் மாலிக்க கூப்பிடுறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. அனஸோடு உரிமை கொண்டாடுவார்கள். ஏன்? அனஸ் பின் மாலிக் அண்ணல் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டு பணியாளர். எனவே கூப்பிட்டாங்க, யா அனஸ். மொத்த சஹாபிகள் அமைதியாயிட்டாங்க. அதாபத்து அன்புசுக்கும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிருக்கு உயிராக நேசித்தீர்களே எம் பெருமானாரை. அவர்கள் மீது எத்தனை முஹப்பத் இருந்தது, அன்பு இருந்தது. தூசிப்பட்டால் கூட தாங்க மாட்டீர்களே. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மேனியில் தூசிப்பட்டால் கூட தாங்க மாட்டீர்களே. என் அன்பு மன்ன நபி தோழர்களே, உங்களுக்கெல்லாம் மனசு வந்ததா? உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பூமியிலே வைத்து, குழியில் வைத்து மண்ணை தூக்கி மேல போட மனசு வந்துச்சான்னு கேட்டாங்களா? மொத்த சஹாபாக்கள் அழுதுட்டாங்க. அத்தாபத்து அம்புசுக்கும் அந்த ரசூலில்லாஹ், எப்படி மனம் வந்தது? உயிருக்கு உயிராக வைத்திருந்தீர்களே உத்தம நபிகள் நாயகத்தை, அவர்களை குழியிலே வைத்து மேலே மண்ணை போட மனசு வந்ததா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த வார்த்தை எங்களை எல்லாம் நிலைகுலைய வைத்தது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாங்கள் எடுத்து போட்ட மண்களில் அந்த கரத்தில் இருக்கிற மண்ணை கூட உதறவில்லை. பாத்திமா நாயகின் வார்த்தை எங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப சலனப்படுத்தியது. கருணை உள்ளவர்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தின் அருளாளர், மிகப்பெரிய பொக்கிஷம்.
தங்கள் பிள்ளைகள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு, பிள்ளைகளை மட்டும் இல்ல உலகத்திற்கு அந்த அன்பை சப்பலை பண்ணாங்க. அல்லாஹ் ரஹ்மத்துன்னு சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ள போய் நான் நின்று பேசுவதற்கு எந்த காலமும் போதாது. அவர்கள் அருளாளர் இல்லையா? வெம்பர்படியிலே நின்ற ஒரு செய்தியை நான் படித்தேன். ஹொத்துபாவில் நிக்கிறாங்க, வெம்பர்படி ஹொத்துபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா. எப்படி இருக்கும் மஸ்ஜிது நபவி? இங்க கவனங்க இருக்கட்டும். மஸ்ஜிது நபவி எப்படி இருக்கும்? சரியான நேரம், ஒரு நிமிஷம் முந்தாது பிந்தாது முடிச்சிருவோம். எப்படி இருக்கும் மஸ்ஜிது நபவி? ஹாத்தமுன் நபியின் மெம்பர்ல நிக்கிறாங்க, நின்று ஹுத்துபா ஓதுறாங்க. ஓதுற போது திடீர்னு பாக்குறாங்க தன் அன்பு பேர பிள்ளைங்க இமாம் ஹசன் ஹுசைன் 2 பேரும் விளையாடிக்கிட்டே உள்ள வர்றாங்க மஸ்ஜிது நபவிக்கு. நல்ல நீளமான சட்டை போட்டிருக்கிறாங்க 2 பேரும். அந்த சட்டையை போட்டுட்டு 2 பேரும் ஒருத்தர் வந்து பள்ளிவாசல்ல ஏற வரும்போது லேசா 2 பேரும் அசையா மெம்பர் படியிலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே சப்ப கிழிச்சு வெளியில வந்து 2 பிள்ளைகளையும் உடனே தூக்கி கையில எடுத்துக்கொண்டு மீண்டும் மெம்பர்ல ஏறினாங்க. ஏறிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொன்னா, இன்னமும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்க பிள்ளைங்களும் உங்க பணமும் உங்களுக்கு சோதனைன்னா. என் விஷயத்துலயும் நிஜமா போயிட்டுன்னா, பிள்ளைங்க உங்களுக்கு சோதனைன்னா. என் பிள்ளைங்க 2 பேரும் வந்தாங்க, பேர புள்ள இமாம் ஹசன் ஹுசைன் 2 பேரும் இங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அவங்கள பார்த்த போது என் மனசு கேட்கல. பிள்ளைங்க மேல எனக்கு ரொம்பவே அன்பு உண்டு, என் பிள்ளைங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் மெம்பர்ல இருந்து இறங்கி போய் பிள்ளைகளை தூக்கிட்டு வந்துட்டேன். 2 பிள்ளைகளையும் மெம்பர்ல உட்கார வச்சு குத்பா நடத்தினாங்க. இன்னைக்கு நம்ம பேர பிள்ளையோ வர்றான் வெளியில, கொஞ்சம் லேசா கீழே விழுந்துருவான்னு சொல்லி கையில கத்துபாவுல கம்ப வச்சு நின்று இமாம் அப்படியே கீழே வச்சுட்டு இறங்கி வந்து பிள்ளையை தூக்குனாரு வைங்க, அதுதான் அவர் இறங்கின கடைசி மெம்பர் படி. இனி ஹயாத்துக்கும் அந்த மெம்பர்ல அவரை ஏத்த மாட்டாங்க. இனி ஹயாத்துக்கும் அவர் இமாமா இருக்க முடியாது. கொத்துபாவில இருந்து இறங்கிட்டாரு இமாம், தொழுக கூடுமா, கொத்துபா கூடுமா, 1000 சர்ச்சைகள். இதை தாண்டியது அன்பு. நமக்கு சட்டம் வேறு, நபி பெருமானாருக்கு என்று ஒரு சட்டம். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலதை நான் செய்ய முடியாது, என் பெருமான் முன்மாதிரி. மெம்பர்ல இருந்து இறங்கி வர்றாங்க, என் அன்பு அது. சுஜூதில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகை, சஹாபாக்கள் எல்லாம் பின்னால தொழுதுட்டு இருக்கிறாங்க. எழுந்திருக்கல, நேரமாச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. சஹாபிகள் சொல்றாங்க, பயமாகிவிட்டது, எம்பெருமான் எழுந்திருக்கவில்லையே. சுஜூதுல எவ்வளவுதான் நீட்டலாம். நான்லாம் சுஜூது கொஞ்சம் நிம்மதியா செய்வேன், கொஞ்சம் நீட்டி ஓதுறது. அந்த சுஜூதுல ஓதக்கூடிய துவாக்கெல்லாம் இருக்கு, கொஞ்சம் நீட்டும். அது சுபு தொழுகையில நான் நீட்டினா அதுக்கு ஒன்றும் பதிலே வராது, அமைதியா இருப்பாங்க. ஏன்னா பல பேருக்கு அது சுகமா இருக்கும். இந்த சுஜூது பாருங்க, மற்ற வக்துல நான் கொஞ்சம் நீட்டினா எனக்கு சிக்னல் பின்னால் இருந்தே வந்துடும். கணச்சா என்ன அர்த்தம்? எழுந்துறீங்க, அதற்கு என்ன படுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சிக்னல் பின்னால இருந்து வந்துடும். நம்ம கொஞ்சம் சுஜூதை நீட்டிட்டா, இன்பத்துல நீட்டினா கூட சிக்னல் வந்தா நான் எந்திர்றது, வேற வழி இல்லை. அதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா அவங்க தொழுகை பாத்தில் ஆயிடும். 1க்கு 5 தடவை கணச்சாங்க வைக்க, தொழுகை முடிஞ்சு போச்சு. பாவம், அவங்க தொழுகையை காப்பாத்துறதுக்கு நம்ம எஞ்சிடுறது. நபி பெருமானா சுஜூத் நீட்டினார்கள், ரொம்ப நீட்டிட்டாங்க, ரொம்ப நேரம் எழுந்திருக்கவே இல்லை. சாபிகள் பயந்தோம், ஏதாவது ஆயிட்டோ. கொஞ்ச நேரம் கழித்து உத்தம நபி ஸல்லல்லாஹு எழுந்திருக்கிறார்கள். அப்போதுதான் எங்களுக்கு விளங்கியது. சொன்னார்கள், தொழுகை முடிந்து நான் சுஜூதுக்கு போன போது என் அன்பு மகள், அது பேத்தி உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உமாமா வேகமாக வந்து எனக்கு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. நான் சுஜூதுல இருக்கிறேன், புள்ள 2 காலையும் போட்டு அந்த குதிரையில உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு உட்கார்ந்து பிரியமா என மேல இருந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. எனக்கு அவளை இறக்கி கீழே வைக்கிறதுக்கு மனசு வரல. அவளா இறங்குற வரைக்கும் நான் சுஜூதுல இருந்தேன். அவள் ரொம்ப நேரம் என் மேல முஹப்பத்துல உட்கார்ந்து இருந்தா. அவ மேல உள்ள முஹப்பத்துல நான் கீழே இறக்கி வைக்கல. அதுக்கு பின்னாலதான் நான் சுஜூதுல இருந்து அவ எழுந்திருச்ச பின்னால எழுந்திருத்தேன். ஏன்? இந்த செயல் என் ரப்புக்கு பிரியமானது. தொழுகை அல்லாஹ்வோடு, அவன் நெருக்கம், அவன் அன்பு என் தொழுகையில். அந்த தொழுகையில் என் பேத்தி மேலே ஏறி உட்கார்ந்த போது, என் பேத்தி சின்ன பிள்ளை இல்லையா, அவ மேல நான் அன்பால் அவளை எழுப்பிவிட எனக்கு மனசு வரல, தூக்கி வைக்கல. அவ உட்கார்ந்து ஆசை தீர வரைக்கும் உட்கார வைத்தேன். ஒமாரு சன்னா கையில்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு உங்களை ரஹ்மத்தாக அனுப்பினோம் என்றான் அல்லாஹ். நேரம் நிறைவாகிறது.
நேரம் நிறைவாகிறது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தன் தாயின் மீது அவர்களின் இரக்கம் வெளிப்பட்டது, பிள்ளைகளின் மீது வெளிப்பட்டது, பேரன் பேத்திகள் மீது வெளிப்பட்டது. உலகத்தில் வாழுகிற இந்த சமூகம் அத்தனை பேர்களுக்கும் இரக்கம் காட்டுங்கள் என்றார்கள். இர்ஹமு, இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். இரக்கம் இல்லாத இதயம் அல்லாஹ்வை அடைய முடியாத இதயம். அல்லாஹ் மேல உங்க கல்புல பாசம் வரணும், நேசம் வரணும், நெருக்கம் வரணும்னா கல்புல இரக்கம் இருக்காது. அந்த அன்பை அல்லாஹ்வின் தூதர் அழகாக சொல்லி தருகிறார்கள். நான் நிறைவாக சொல்கிற ஒரு செய்தி, அதை சொல்லி முடிப்பேன். மஸ்ஜிது நபவிக்கு வந்தாங்க. அன்பு தோழர் சூரி ரலியல்லாஹு தூங்கிட்டு இருந்தாங்க. சூரி மாணவியின் தோழர். பெருமானார் எந்த நல்ல செயலையும் அவங்க முந்தி செய்திருவாங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்ல நினைப்போம், எங்களால சலாம் சொல்ல முடியாது, பதில் தான் சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்? சலாத்தை கொண்டு அவர்களே எப்போதும் முந்திக் கொள்வார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. ஒருத்தங்க வந்தா சலாம் சொல்றத நபி முந்திடுவாங்க. நாங்க சலாம் சொல்ல நினைத்தால் பதில் தான் கிடைக்கும். நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடுவாங்க. இமாம் திருமதி ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க. மதீனா வீதியில பெருமானார் ஸல்லல்லாஹு வர்றாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்தோன்னு ஸல்லல்லாஹு அலைஹிம், எல்லா குழந்தைகளையும் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க பதில் சொல்லுவாங்க. சிறுவர்களுக்கு கூட நபியே சலாம் சொல்வார்கள். அது ஒரு பெரிய பாக்கியம். நல்லது செய்வதிலே முந்திக் கொள்வது, முதன்மை பெறுவதும். அதே போல் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி முந்துறாங்கல்ல, இங்க மஸ்ஜிதுல தூங்கிட்டு இருக்காங்க. சூரி தூங்குற ஒருத்தரை எழுப்பி விட்டா பாக்கியம், தூங்குறவரை எழுப்புனா பாக்கியம். அவர் தொழுத நன்மையில நமக்கும் பங்கு இருக்கு. பெருமானார் எழுப்பல்ல, செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஐகிதுஹு யா அலி, அலி இங்க வாங்க, அவரை எழுப்பி விடுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு, தூங்குறவரை எழுப்புறது பெரிய பாக்கியமாச்சு. அந்த நன்மை நபி அவங்க தாங்க தானே முந்துவாங்க, நம்மளை கூப்பிட்டு சொல்றாங்களே. சரி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் எழுப்பிட்டேன். முடிஞ்சிட்டு தொழுகைக்கு போயிட்டாங்க. தொழுகை முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நான் போய் கேட்டேன், லிமாதா அமர்த்தனி யா ரசூலல்லாஹ் நூகிலா, அவரை எழுப்புறதுக்கு என்ன கூப்பிட்டு சொல்றீங்களே, எதனாலன்னு கேட்டேன். எப்போதும் தாங்க தானே முந்துவீங்க, தூங்கி படுத்துட்டு இருக்கிற சாபியை கூப்பிட்டு எழுப்புறதுக்கு அலிங்கவா எழுப்புங்க நீங்களே. வேற ஒண்ணும் இல்லப்பா, தூக்கம், நான் போய் எழுப்புவேன். அவர் தூக்க சடைகளை எழுந்திருக்க மறுத்தால் ஒரு நபியின் உத்தரவை மறுத்த பாவியாக ஆக்கிவிடுவார். என் சஹாபிய பாவியாக்க நான் விரும்பல. நான் எழுப்பி அவர் தூக்கச்சடைவால் அவர் மறுக்க மாட்டார். தூக்கச்சடைவில் கொஞ்சம் மறுத்து விட்டால் அவர் பாவியாகிறார். என் சஹாபி பாவியாக நான் விரும்ப மாட்டேன், உங்களை எழுப்ப சொன்னேன் என்றார்கள். உலகத்தில் நாம் அத்தனை பேர்களும் அருள் பெற வேண்டும் என்று நினைத்தவர்தான் அருளாளர் என்றான் அல்லாஹ். அத்தனை பேரும் அருள் பெற வேண்டும். வாழுங்கள் இரக்கத்தன்மையோடு, அன்பு உள்ளத்தோடு, கருணை உள்ளத்தோடு. தாய், தந்தை, மகன், பேரன், பேத்தி, பெற்றோர், பிள்ளை, உறவுகள், அண்டை வீட்டார்கள், எல்லோரிடத்திலும் இரக்கம் காட்டுங்கள். இதற்கு மேலால் ஆட்டின் மீது இரக்கம், மாட்டின் மீது இரக்கம், ஒட்டகத்தின் மீது இரக்கம், என் பெருமான் காட்டிய செய்திகள் வரலாற்றில் குவிந்து கிடக்கிறது. நான் எங்கே வாழ்கிறேன், எங்கே போக வேண்டும், எனக்கும் அந்த அன்னலாரின் அன்புக்கும் இடையே நீண்ட இடைவெளி இருக்கிறது. அதை நான் அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. ஹயாத்து வரையிலும் இரக்கமுள்ள ரப்பே, நாங்கள் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாய், யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. ஹயாத்தை கொடுக்கிற வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உடல் சுகத்தை கொடுப்பாயாக. கடைசி மூச்சு வரைக்கும் நாங்கள் நின்று தொழுவதற்கு கைகால் சுகமாக்கி வைப்பாயாக. எங்களை எங்கள் குடும்பத்திற்கோ, எங்கள் குடும்பத்தை எங்களுக்கோ சுமையாகி விடாதே அல்லாஹ். பாதுகாப்பாயாக, அருள் புரிவாயாக. நாங்கள் பெற்ற எங்கள் ஆண் மக்கள், பெண் மக்களை கண்குளிர்ச்சியாக வாழ செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளின் கல்வியிலே பறக்க செய்வாயாக, ஈமானிலே பறக்க செய்வாயாக, அமலிலே பறக்க செய்வாயாக, ரிசுக்கிலே பறக்க செய்வாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு முன்னால மௌத்தாகி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்க ஜனாசாவை அவங்க சுமக்க கூடாது, அவங்க ஜனாசாவை நாங்க சுமக்க வேண்டும் ரப்பே. இல்லை, எங்கள் ஜனாசாவை அவர்கள் சுமக்க வேண்டும்.
இன்னைக்கெல்லாம் நிறைய குழந்தை மரணங்கள், சிறுவயது மரணங்கள் சஞ்சலமாக இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஜனாசாக்களை சுமக்கிற அளவிற்கு அவர்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்குவார்கள். அவங்க ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். எங்களுக்கும் நீண்ட ஆயுளை வழங்குவாயா. எங்கள் கரம் பற்றி எங்கள் மனைவியர்களுக்கு நீண்ட ஆயுளை, எங்கள் பேரன் பேத்திகளுக்கெல்லாம் நீண்ட ஆயுளை வழங்குவாயாக. ஹயாத்தை நீ கொடுக்கிற வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாம பாதுகாப்பாயா. சுகர், பிரஷர், கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் இருந்து பாதுகாப்பாயா. சுகரும் பிரஷரும் கட்டுப்படுத்துவாயாக. ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயில் இருந்து பாதுகாப்பாயா. நாங்கள் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயா. எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. யாருக்கெல்லாம் வயசு வந்தும் கல்யாணம் ஆகலையோ உன் கருணை கொண்டு பொருத்தமான ஜோடியை சேர்த்து வைப்பாயா. கல்யாணம் ஆகி கணவன் மனைவன் சந்தோஷமா இல்ல, வீட்டுல பிரச்சனை, மனைவி மேல கணவனுக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், மனைவிக்கு கணவன் மேல டென்ஷன், ஒருத்தங்க மகிழ்ச்சியா இல்ல, அந்த வீட்டுல பரக்கத்து இருக்காது. நான் கேட்கிறேன் ரப்பே, திருமணமாகி எங்கெல்லாம் வீடுகளில் சண்டை இருக்கிறதோ, மகிழ்ச்சி இல்லையோ, இந்த சபை பரக்கத்தானது. மாணவியை பற்றி பேசி இருக்கிறோம். இந்த பரக்கத்தால் எங்க வீடுகளில் சந்தோஷங்களின் வாசலை திறந்து வைப்பாயா. கணவன் மனைவிக்கும் இடையே அன்பை ஏற்படுத்துறப்பே, சந்தோஷங்களை ஏற்படுத்துறப்பே, ஒருவர் மற்றவரை மதித்தும் கண்ணியம் கொடுத்தும் வாழச் செய்வாயாக. யாருக்காவதுக்கு மனைவிட்ட பேசல, சண்டை இருக்குதுன்னா இப்பவே போய் நாங்க சமாதானமாகி மன்னிப்பு கேட்க தௌபீக் செய்வாயா. மன்னிப்பு கேட்டவங்க எல்லாம் குறைஞ்சு போக மாட்டோம். யாருக்கெல்லாம் எங்கள் பிள்ளைகளில் குழந்தைகள் இல்லையோ, திருமணமாகி குழந்தை இதுவரைக்கும் இல்லை, அது ரொம்ப கஷ்டம். பல பேர் விசாரிப்பாங்க, இன்னும் பிள்ளை இல்லையா. ரப்பே, நீ அன்பாளன், அருளாளன், ஒன்னாலை தவிர யாராலும் தர முடியாத கிஃப்ட் குழந்தைகள். எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை தருவாயாக. குழந்தையாகி இன்னும் கருவிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதில் இடையூறு வராமல் சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுத்து தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக்கி வைப்பாயா. எங்கள் வியாபாரத்தில் பரக்க செய்ய அல்லாஹ், ரிசுக்கிலே பரக்க செய்ய அல்லாஹ், ஹராமான வாழ்க்கையில் இருந்து பாதுகாத்து விடுறப்பே, எங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களையும் தீர்த்து நிம்மதியை தருவாயாக. கவலைகளை போக்குறப்பே, பயத்தை நீக்கிறப்பே, சஞ்சலங்களை சோதனைகளை அந்த வாசலை அடைத்து விடு ரஹ்மானே. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை, சபையில் நிறைய ஆலிம்கள் இருக்கிறார்கள், அவர்களின் பரக்கத்தான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.